வெல்கம் டு லதாஸ் குக் புக். இன்றைக்கி நம்ம என்ன டாப்பிக்கில் நம்ம பார்க்க போகிறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி இந்த புடவையை பற்றி சொல்லிடுறேன். இதில் தான் இன்றைக்கி நான் ஸ்டார்ச் போட்டு காமிச்சேன். இல்லை, இன்றைக்கி நான் அதை கட்டியிருக்கேன். ரொம்ப ஆர்டினரி சாரி தான், பெங்கால் காட்டன். இந்த ஸ்டார்ச் போட்டத்தில் இதை 2-3 தடவை நம்ம அட்லீஸ்ட் கட்டின்னு விடலாம். நாள் முழுக்க கட்டிகிட்டு இருக்க முடியாது. கொஞ்ச நாள் இதழுக்காக கட்டின்னு போயிட்டு அதை அழகாக மடித்து வச்சுட்டோம்னாக்க 2-3 வருஷம் அதை கட்டிக்கலாம். ஸோ இதுதான் இந்த ஸ்டார்ச் போட்ட பெங்கால் காட்டன் சாரி. ஓகேயா? ஸோ இன்னித்து டாபிக் வந்துடுவோம். நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தேன் இன்டோர் பிளான்ட்ஸை பற்றி கொஞ்சம் சொல்லுவோன்னு. ஸோ நான் ஏதோ கொஞ்சம் தான் வச்சுட்டுருக்கேன். இன்னும் வீடு சின்னது பற்றியில் நாங்கள்லாம் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க. அதனால் இதில் எவ்வளோ அக்காமடேட் பண்ண முடியுமோ அவ்வளவு தான் பண்ண முடியும். ஸோ நான் ஏதோ எனக்கு தெரிஞ்ச ஒரு நாலேஜ் வச்சுன்னு உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கான்னு பார்த்துட்டு அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்கோ இப்போ முதல்ல டாப் 5 பிளான்ட்ஸ் அப்படின்னு எதை சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். இந்த 5 விதமான பிளான்ட்ஸும் வீட்டுக்கு ரொம்ப ரொம்ப சுபிட்சம் தரக்கூடியது, லக்கி பிளான்ட்ஸ். இதெல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. என்ன இவ்வளோ அழுக்காக வச்சுருக்காங்களேன்னு. மழை கண்டினியூஸாக பெஞ்சிட்டு இருக்குல்ல. இன்றைக்கி தான் ஏதோ கொஞ்சம் வெயில் வந்துருக்கு, அப்புறம் போகிறது. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் ஸ்பாட்டாக ஆகிருக்கு. அதெல்லாம் நம்ம டைம் டு டைம் நம்ம நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். நாட் ஓன்லி தட், நல்ல பிளான்டர்ஸ்லேயும் வச்சுக்கலாம். பிளான்டர்னா ஒன்று அதுக்கு இத்தனை காசு கொடுத்து இதை வாங்கணுமா அப்படின்லாம் எனக்கு. நம்ம வீட்டில் என்ன பாத்திரங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பாத்திரத்தையும் வச்சு வைக்கலாம். அதுவே ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். பிளான்டர் அதுக்கு செராமிக்கில் வாங்கணுமா, பீங்கானில் வாங்கணுமா, இல்லை கிளாஸ் கண்டெய்னர்ஸ் வச்சுக்கணுமா, ஜூட் கண்டெய்னர்ஸ் வச்சுக்கணுமா, இதிலெல்லாம் நம்ம போக வேண்டிய தேவையில்லை. அந்த காலத்து பாத்திரங்களுக்கு இருக்கிற அழகுக்கு ஈடாகுமா? அந்த மாதிரி அந்த காலத்து பாத்திரங்கள் உங்கள்கிட்ட இருந்ததுன்னா பரங்கிலேருந்து இடுங்க. அதில் இந்த பிளான்டர்ஸ்லாம் இருக்கும். இதை பார்க்குறவங்க எல்லாருமே கேட்பாங்க, இது என்ன புதுவித பிளான்டர்ஸ் வச்சுருக்கீங்கன்னு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த பிளான்ட்ஸ் எல்லாம் ஒன்றும் ரொம்ப காஸ்ட்லி கிடையாதுங்க. இது காஸ்ட்லின்னு சொல்ல போனால் இந்த பேம்பூ பிளான்ட் இருக்குது பார்த்தீங்களா, இது ஒன்று தான் காஸ்ட்லி. இதோட விலை பார்த்தீங்கன்னா ஒரு 250 அந்த மாதிரி வரும். இது கொஞ்சம் விலை ஜாஸ்தி. பாக்கி எல்லாம் 100 ரூபாய் 80 ரூபா அந்த மாதிரி தான். மணி பிளான்ட் ஆர் போத்தோஸ் இது யூஸ்வலாக பொறுத்தார் வீட்டிலேருந்து கட் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு பிளான்ட். ரொம்ப ஈஸியாக வளர்ந்துட்டு போய்டும், அப்படியே காடாட்டமாக போய்டும். இது அப்படியே இது கொடி மாதிரி வரத்தால அப்படியே சுற்றி விடணும். அதுதான் இதோடது. ரொம்ப ஈஸியாக வளரக்கூடியது. பொதுவாகவே இந்த பிளான்ட்ஸுக்கெல்லாம் ஒரு காற்றுல இருக்கக்கூடிய நச்சுத்தன்மையை நீக்கக்கூடிய ஒரு பவர் இருக்குது. ஆக்சிஜன் சப்ளையர்னு வேறு சொல்லுவாங்க. ஸோ இத்தனை பெனிஃபிட், இத்தனை அழகு, கண்ணுக்கு குளிர்ச்சி தர பிளான்ட்ஸ் எல்லாம் நம்ம விடலாமா? இப்போ இதை எப்படி நான் பிளான்ட்ஸில் வைக்கிறேன், இன்னும் வேறு என்ன பிளான்ட்ஸ் எல்லாம் வச்சுருக்கேங்கிறதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். வாங்க. ஒரு ஈர துணியை வச்சுட்டு இந்த மாதிரி பிளான்ட்ஸ் இந்த லீவ்ஸ் எல்லாம் அழகாக தொடச்சி விட்டு அப்படியே பளபளன்னு இருக்கும். நான் எங்கிட்ட இருக்கிற சில பித்தளை பாத்திரம், இந்த பழங்காலத்து பாத்திரம்னா இருக்குல்லையா, சின்ன ட்ரம்மு மாதிரி ஒரு இது மாதிரி ரவுண்டு ஒரு கலசம் மாதிரி இருக்கிற ஒரு பாத்திரம். இது நான் ரவுக்கேலாவில் இருக்கும்போது வாங்கினது. பாக்கி இதெல்லாம் நம்மூர் சாமான்கள்லாம், திருச்சி தஞ்சாவூர் பாத்திரங்கள் இதெல்லாம். இது பாருங்க, இது இந்த மாதிரி அருக்கஞ்சட்டின்னு சொல்லுவாங்கல்ல, அது இதிலெல்லாம் கூட நம்ம பிளான்டரை வச்சு இதை டெக்கரேட் பண்ணலாம். நம்ம பிளான்ட்ஸை வச்சுட்டு சுற்றி இந்த மாதிரி கல்லெல்லாம் போட்டு இதை அழகுபடுத்தினோன்னா இன்னும் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த பித்தளை பாத்திரங்கள் எல்லாம் நான் எப்படி யூஸ் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். எனி கார்னர்ஸ், நீங்கள் ஏதாவது ஒரு வீட்டில் ஒரு கார்னரில் இந்த மாதிரி நீங்கள் டெக்கரேட் பண்ணினீங்கன்னா பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். நம்மக்கிட்ட ஒன்றும் பெரிய பெரிய பிளான்டர்ஸ் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் இதெல்லாம் வேணுங்கிற அவசியமே கிடையாது. வீட்டில் இருக்கிற பாத்திரங்களை வச்சுட்டு அவ்வளோ அழகாக நம்ம டெக்கரேட் பண்ணிடலாம். இங்கே எங்களோட பால்கனிலேயே ஒரு 4-5 பிளான்ட்ஸ் வச்சுருக்கேன். அது அடிக்கடி நான் மாற்றிகிட்டே இருப்பேன் பிளேஸ் எல்லாம். இது ஜீசி பிளான்ட் முதல்ல இருக்கிறது. அதுக்கப்புறமா இருக்கிறது ஃபிலடென்ட்ரான் அப்படிங்கிற வெரைட்டி. இது ஸ்பைடர் பிளான்ட். கடைசியில் இது காமிக்கிறது இது அலோவேரா. இது எல்லாமே ரொம்ப ஈஸியாக வளர்ந்துடும். எங்கே வேணாலும் வைக்கலாம். இதுக்கு ஒன்றும் சன்லைட் வேணுங்கிற அவசியம் கிடையாது. அப்பப்போ எப்போவான ஒரு 10 நாளைக்கு ஒரு வருஷம் ஏதாவது கொஞ்சம், அதுவும் டைரக்ட் சன்லைட்டில் வைக்கக்கூடாது. அந்த கார்னரில் இருக்கிறது இன்னொரு வெரைட்டி ஆஃப் ஸ்னேக் பிளான்ட். பிளான்ட்ஸ் பார்க்கலாம். இது எங்களோட ட்ராயிங் ரூம். இதில் கொஞ்சம் சில பிளான்ட்ஸ் எல்லாம் இங்கே வச்சுருக்கேன். இப்போ நான் உங்களுக்கு காமிச்சதெல்லாம் தான், அதை கொஞ்சம் டெக்கரேட்டிவாக வச்சுருக்கேன், அவ்வளோதான்.
மணி பிளான்ட்டு, ஸ்பைடர் பிளான்ட். இந்த ஸ்பைடர் பிளான்ட்டுக்கெல்லாம் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இதெல்லாம் லோ மெயின்டெனன்ஸு. ஒன்றும் இதுக்காக நம்ம பாடுபடணுங்கிற அவசியமே கிடையாது. நல்ல இதுவாக வளர்ந்து போயிடும், அப்படியே பஞ்சாக வளரும். இதுலேருந்து இப்படி கொத்தா அப்படி பூக்கிற மாதிரி இப்படி பூத்து இப்படி பஞ்சாக வரும். அது பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்தேன்னாக்கா இந்த கார்னரில் ஒரு அலோவேரா வச்சுருக்கேன். அலோவேராவோட நன்மைகளை பற்றி நான் சொல்லி உங்களுக்குலாம் தெரியணுங்கிற அவசியம் கிடையாது. இதனால எல்லா ஹேர் கேராக இருக்கட்டும், ஒரு ஸ்கின் கேராக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே இது பயன்படுறது. ஒரு மெடிசினல் பிளான்ட்டுன்னே சொல்லலாம். ரொம்ப குளிர்ச்சி தரக்கூடியது. எல்லா வித மெடிசின்ஸ்லேயும் இதை யூஸ் பண்ணுறாங்க. அலோவேரா நேச்சுரல் கேர் அதுக்கு சொல்கிறேன். இதுலேருந்து உள்ள இப்படி டைனிங் ஸ்பேஸ்க்கு வந்தோம்னா கார்னரில் நான் உங்கள்கிட்ட காமிச்ச மாதிரி இந்த பித்தளை பிராஸ்வேர் பாத்திரத்துலலாம் நான் பிளான்ஸ் வச்சுருக்கேன். இந்த ஷெல்ஃபை பார்த்தீங்கன்னா இதில் நான் மணி பிளான்ட் ஆர் போத்தோஸ் என்ன வேணால் சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு ட்ரெயினிங் பிளான்ட் இந்த மாதிரி ஒரு ஷெல்ஃபில் இந்த மாதிரி வச்சதில்ல ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு. இந்த டைனிங் ஸ்பேஸில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய எரிக்கா பாம் நாங்கள் வச்சுருக்கோம். இந்த எரிக்கா பாம்புங்கிறது வந்து வெரி லோ மெயின்டெனன்ஸ். அதாவது இதுக்கெல்லாம் ஒன்றும் வெயில் தேவையே இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜலமும் தேவையில்லை, பார்த்து தான் விடணும். அதுக்கு வச்சாலே ஒரு பிளான்ட் இருந்தாலே போகிறோம். அந்த என்டையர் ரூமே ஒரு மாதிரி ரொம்ப டெக்கரேட்டிவாக இருக்கும். அது இது நான் டைனிங் ஸ்பேஸில் ஒரு டேபிள் மேலே இதெல்லாம் வச்சுருக்கேன். அப்பப்போ நான் இந்த டெக்கார்லாம் மாறும். இதெல்லாம் இன்டோர் பிளான்ட்ஸ் தான். சின்ன சின்ன பாட்டில் இந்த மாதிரி வச்சோன்னே இதுவே ரொம்ப பியூட்டிஃபிகேஷன். இது நல்ல பியூட்டிஃபை கொடுக்கும். ஒரு டக்குன்னு ஒரு இடத்த மாற்றணும், திடீர்னு கெஸ்ட்டு வரா, நம்ம நல்லா வீட்டை அழகாக வச்சுக்கணுன்னு இந்த மாதிரி ஒன்று இது வச்சுக்கலாம். இது வரைக்கும் இந்த கார்னரில் நான் வச்சுருக்கேன் ஒரு கிருஷ்ணர் பொம்மை. உங்கள்கிட்ட என்ன பொம்மை இருக்கோ அந்த மாதிரி ஒன்று வச்சு இந்த மாதிரி ஒன்று வைக்கலாம். பிளான்ஸ் எல்லாம் வச்சு இந்த கீழே 2 யானை அம்பாரி விளக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அதையும் வச்சுருக்கேன். இப்போ கார்த்திகை வேறு வருதே, அதனால் அந்த அம்பாரி விளக்கையும் வச்சுருக்கேன் நான். ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டேன்னா இதுவும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நான் என்கிட்ட இருக்கிற சில இன்டோர் பிளான்ட்ஸ்லாம் வச்சு உங்களோட ஷேர் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் அடுத்த வீடியோவில் இதுக்கெல்லாம் நான் என்ன மாதிரி இதெல்லாம் நான் பண்ணுறேன், இதை எப்படி மெயின்டைன் பண்ணுறேன் அதெல்லாம் சொல்கிறேன். ஏன்னா வீடியோ இல்லைன்னா ரொம்ப ஜாஸ்தியாக லெங்தியாக போயிடும். ஸோ பை ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர்.